நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் தான் செய்ய போறோம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. viewers எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our favorite channel Aachi Next Gen Cooking. இன்னைக்கு நம்ம ஷோல என்ன குக் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். யூசுவலா குழந்தைங்க காரமான டிஷ்ஷை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இந்த டிஷ்ஷை சமைச்சு கொடுங்களேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவாங்க. அப்படி என்ன டிஷ்னு தானே யோசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பண்ண போறது இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா 50 கிராம், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, வெங்காயம் பெரியது 1, சிக்கன் கொத்துக்கறி 750 கிராம், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி அலங்கரிப்பதற்கு. நம்ம ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா வச்சு ஒரு இன்னோவேட்டிவான சிக்கன் பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஹெவி பாட்டம் பேனை நான் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்றேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்றேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் சாட்டே பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிடலாம். உங்களுக்கு இப்ப பார்த்தாவே தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. நான் 750 கிராம் சிக்கனை நல்லா ஃபைனா சாப் பண்ணி கொத்துக்கறி மாதிரி வாங்கியிருக்கேன். மருத்துவ குணம் நிறைந்த ஆச்சி மஞ்சள் தூளை யூஸ் பண்ணி சிக்கனை நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா சிக்கன்ல இருக்கிற ஜெர்ம்ஸை இது கிளீன் பண்ணிடும். நான் 750 கிராம் சிக்கனை இதுல ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சிக்கனை இதுல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் எனக்கு தேவையான அளவு உப்பை இதுல ஆட் பண்றேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். அதுக்காக ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். சிக்கன் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நான் இப்போ இதுல 50 கிராம் ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலாவை ஆட் பண்றேன். கிராம் ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலாவை நான் சிக்கனோட ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலாவை வச்சு நான் ரெடி பண்ண இன்னோவேட்டிவான சிக்கன் பொடி மாஸ் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அரோமா வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணியே ஆகணும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை டேஸ்ட் பண்ண போறேன். ஸ்மெல்லே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நான் கொத்தமல்லியை இப்ப கார்னிஷ்காக ஆட் பண்றேன். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆச்சி மசாலானாலே கிளாசிக் தாங்க. நான் இன்னைக்கு ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா வச்சு ஒரு சூப்பரான இன்னோவேட்டிவான சிக்கன் பொடி மாஸ் செஞ்சிருக்கேன். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். சிக்கன் ரொம்ப சூப்பரா குக் ஆயிருக்கு. மசாலாவோட அவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. நான் சொல்றதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தாதான் புரியும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. இதை வச்சு வெஜிடேரியன் டிஷஸ் கூட நாம பண்ணலாம். இதை வச்சு பன்னீர் பண்ணலாம், மஷ்ரூம் பண்ணலாம். நான்வெஜ்ல நீங்க எக் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஷ் இதை வச்சு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சிக்கன் கொத்து பரோட்டா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அதை விட இது டபுள் த டைம் இருக்கு. நிஜமாவே இந்த டிஷ் நான் செஞ்சனாங்கிறது எனக்கு நம்ப முடியலங்க. நிஜமா இது ஆச்சி மசாலாவோட மேஜிக் தான்.
நம்ம ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரியும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆச்சி மசாலால நிறையவே இருக்கு. நம்ம ஆச்சி ப்ராடக்ட்ஸ் இப்போ ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் www.achifoods.com லாகின் பண்ணுங்க. இந்த சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அப் டு 20% டிஸ்கவுண்ட் தராங்க. இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்றீங்க? சீக்கிரமா ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு சுவையா சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. உணவே மருந்து, உங்கள் ஆச்சி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ பார்க்கணுமா? நம்ம ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Shubha signing off. Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.achifoods.com.